நாங்குநேரி இரட்டை கொலையில் 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் அப்பாவு சந்திப்பு. வீடு, அரசு வேலை மற்றும் உரிய இழப்பீடு வழங்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு வாக்குறுதி. அவர்களுக்கு நம்முடைய கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தில் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு வீடு கட்டுவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஆணையிட்டு உத்தரவு வந்து கொண்டு அநேகமாக அடுத்த வாரத்திற்குள் அவர்கள் விரும்புகின்ற பணி ஒன்றை அவர்களால் இயன்ற பணி ஒன்று இந்த அரசு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது. நாங்குநேரி இரட்டை கொலையில் 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு வீடு, அரசு வேலை மற்றும் உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். கடம்போடு வாழ்வு பகுதியில் நேற்று முன்தினம் இரவு கும்பல் ஒன்று தேநீர் கடை மற்றும் சாலையில் நின்றவர்களை கண்மூடித்தனமாக அரிவாளால் வெட்டியது. இதில் பெரும்பத்து இந்திரா காலனியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஜான், வட மாநிலத்தை சேர்ந்த செங்கல் சூளை தொழிலாளி டிரானத் கட்டா ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். 7 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த இரட்டை கொலை வழக்கு தொடர்பாக தென்னிமலை பகுதியை சேர்ந்த கண்ணன், அந்தோணி உள்ளிட்ட 7 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே கொல்லப்பட்ட ஜான் மனைவிக்கு நிதி உதவி மற்றும் அரசு சார்பில் வீடு கட்டுவதற்கான அரசாணையை சபாநாயகர் அப்பாவு வழங்கினார். தந்தையை இழந்து தவிக்கும் 2 பெண் குழந்தைகளின் கல்வி செலவை அரசு ஏற்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அப்பாவு உறுதியளித்தார். மாவட்ட காவல்துறை அதிகாரி வேகமாக செயல்பட்டு உடனடியாக 7 உண்மை குற்றவாளிகளையும் கைது செய்து விட்டார்கள். அவர்களுக்கு நம்முடைய கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தில் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு வீடு கட்டுவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஆணையிட்டு உத்தரவு வந்து கொண்டு அநேகமாக அடுத்த வாரத்திற்குள் அவர்கள் விரும்புகின்ற பணி ஒன்றை அவர்களால் இயன்ற பணி ஒன்று இந்த அரசு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது. அரசு நிவாரணமாக நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மூலம் சென்னைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதற்கு எவ்வளவு நிவாரணம் முடியுமோ இன்று அல்லது நாளைக்குள் அந்த நிவாரணங்களும் அவர்களுக்கு வழங்கப்படும்.